ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை 16/8/2024 இந்த நாளில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பில் நான் எப்படி ரொம்ப மிக மிக எளிமையாக நான் பூஜைகள் செய்வேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு வருது. அதே போல் பார்த்திங்கன்னா அன்னைக்கே லக்ஷ்மி தாயாருடைய கணவரான பெருமாளுடைய ஏகாதசி திதியும் சேர்ந்து வருது. அதனால் இந்த நாளில் நம்ம லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நான் எப்படி நம்ம வீட்டில் எளிமையாக நான் பூஜைகள் செய்வேன் அப்படிங்கிறத பற்றி அப்படியே சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த 2 டேஸாகவே அக்கா வரலட்சுமி நோன்பு பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வருஷம் கலசமெல்லாம் வச்சு நான் வழிபாடு செய்ய மாட்டேன். நம்ம வீட்டில் எப்படி எப்போதும் போல் ரொம்ப எளிமையாக நான் பூஜைகள் செய்வனோ அதே போல் தான் நானும் இந்த பூஜைகளை செய்வேன். எப்படி செய்வேன் அப்படின்னா, காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே இப்போது வியாழக்கிழமை இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப மங்களகரமாக வீட்டை ரெடி பண்ணி வச்சுடுவேன். காலையில் 6 மணிக்கு நம்ம இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா 9 மணிக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட செய்யலாமான்னு சில பேர் கேட்பீங்க. முடிஞ்சது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நம்ம இந்த பூஜைகளை செய்யலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க, கலசம் வச்செல்லாம் செய்வாங்க. நான் பார்த்திங்கன்னா கலசமெல்லாம் வைக்க மாட்டேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ அல்லது சிலை வழிபாடு இதுதான் நான் செய்வேன். எனக்கு எப்படி மன திருப்தியை கொடுக்குதோ அப்படி மிக எளிமையாக நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அந்த இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப மன திருப்தியோடு நான் இந்த பூஜைகளை செய்வேன். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கலசம் வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய அவங்களுக்கு தாம்பூலங்கள்லாம் விதவிதமாக வாங்கி கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வீட்டில் கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அப்படி எல்லாருனாலையும் பண்ண முடியாது இல்லையா? நம்மளுக்கு பட்ஜெட்டு அவ்வளோவா இருக்காது. இன்னொன்று அந்த வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணட்டும். இல்லாதவங்க நம்ம இந்த வரலட்சுமி நோன்பை ரொம்ப மிக எளிமையாக நம்மளுடைய வீட்டில் செய்யலாம். ஒரு லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்லை தனியாக லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லை, எல்லா தெய்வமும் கலந்து இந்த 5 தெய்வம் கலந்துருப்பாங்கள்ல அந்த ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா எடுத்து தாராளமாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா சிலையை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை கலசம் மட்டும் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் கலசமும் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க 3 நாள் வச்சு வழிபாடு செய்வாங்க. நான் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறவங்க இல்லை சிலை வழிபாடு செய்கிறவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வழிபாடு செஞ்சால் போதுமானது. நான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வழிபாடு செய்வேன். இப்போ நம்ம வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இப்போ விரதம் இருக்க முடியாதவங்க நாம் சாப்பிட்டுட்டே வழிபாடும் செய்யலாம். ஒன்றும் தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அம்பாளை காலையில் நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை, அதாவது கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க 3 நாள் தொடர்ந்து செய்வாங்க இல்லையா? அப்போ வியாழக்கிழமை சாயந்தரம், அதாவது மாலை 6 to 8 மணிக்கு வரைக்கும் நம்ம அம்பாளை நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள வச்சு நம்மளுடைய அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த பீடத்தில் நம்ம அம்பாளை அமர்த்தி வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி அவங்கள அழைச்சிட்டு போகிறது அப்படின்னா, அம்பாளுடைய ஃபோட்டோவோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அம்பாளை கொண்டாந்து வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியில் கொண்டாந்து வச்சு அம்பாளுக்கு தீபதூபம் காட்டிட்டு அம்பாள் அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போய் அம்பாள் வச்சு நம்ம எந்த இடத்துல வழிபாடு செய்கிறோமோ, பூஜை அறை இல்லை ஹால் எங்கே அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் அம்பாளை அமர்த்தி வச்சிடலாம். அமர்த்தி வச்சுட்டு அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நேரம் காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம இந்த பூஜைகள் செய்யலாம். இல்லை 7:15 வரைக்கும் கூட நம்ம இந்த பூஜைகளை செய்யலாம். காலையிலே பூஜை முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் அதாவது வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறீங்க, காலையில் எங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 9 வரைக்கும் இந்த பூஜைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
இப்போ நம்ம வந்து எப்படி இதை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எப்படி பூஜை செய்வேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து கலச வழிபாடு செய்ய மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சில பேர் வந்து பாரம்பரியமாக செய்வாங்க, சில பேர் வந்து இது வந்து பாரம்பரியமாக செஞ்சாதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கணும், வந்து மாங்கல்ய பாக்கியத்தோடு நம்ம வந்து வாழணும், மாங்கல்யம் நிலச்சி இருக்கணும், கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு உடனே ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பூஜைகளை செய்யலாம். இப்போது நல்லா வந்து வசதி வாய்ப்பாக உள்ளவங்க வந்து நல்லா பிரம்மாண்டமாக இந்த வரலட்சுமி நோன்பை வந்து கடைபிடிப்பாங்க. விரதம் இருந்து அம்பாளை வந்து அழகாக வந்து கலசத்தில் வந்து அமர்த்தி அம்பாளுக்கு வந்து அழகாக விதவிதமாக பட்டெல்லாம் எடுத்து கட்டி நிறைய பேரை வந்து அவங்க வீட்டுக்கு அழைப்பாங்க. அழைச்சிருந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து வயிறார வந்து சாப்பாடு கொடுத்து போகும்போது வந்து நல்லா நிறைய தாம்பூலம் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஆசீர்வாதம் பண்ணி அவங்க வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் வந்து இந்த சுமங்கலி பூஜை. அதாவது சுமங்கலி பெண்களை எல்லாம் அழைச்சி வீட்டில் வச்சு பூஜைகள் செஞ்சு அப்படியே வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புகிறது தான் வந்து அந்த சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. இப்போ நம்மளால் வந்து அந்தளவுக்கு வந்து நிறைய பேரை கூப்பிட்டு செய்ய முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கொண்டாடுங்க. இப்போ நான் எப்படி கொண்டாடுவேன் அப்படின்னா ஒரு மரப்பலகை வந்து வச்சுக்குவேன், அதில் வந்து தலவாழை இலை போட்டுக்குவேன், போட்டுட்டு அதில் வந்து பச்சரிசி வந்து அப்படியே வந்து மேலாப்பில் பரப்பிடுவேன். பரப்பிட்டு மஞ்சளில் வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சு வைப்பேன். எப்போதுமே முதல் கடவுள் விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யணும். அன்னைக்கு விநாயகரை கண்டிப்பாக எல்லாருமே வழிபடணும். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு அருகம்புல் வச்சு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு பிள்ளையாரை ஃபஸ்ட்டு அமர்த்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சிலை வச்சுருந்தாலும் சரி, அம்பாளுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவாக இருந்தால் பன்னீர் வச்சு தொடச்சி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன நகை இருக்குதோ, இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் நகை இருக்கும், நிறைய பேர் வீட்டில் நகை இருக்காது, இப்படியெல்லாம் உள்ளவங்க ஒன்றுமே கவலையே படாதீங்க. என்ன இருக்குதோ அதை போடுங்க. அதாவது அது வந்து நம்மளுக்கு பல மடங்கு வந்து பெருகி வருங்க. இந்த நாளில் நம்ம செய்ய போகிற அந்த பூஜை வந்து பல மடங்கு நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம கவரிங் நகை தான் அம்பாளுக்கு போடுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் தங்க நகை போட்டு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்ட பலனை வந்து அம்பாள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பூஜையை. அம்பாளை வந்து நம்ம பரப்பி வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி, அதில் நீங்கள் ஃபோட்டோவை அப்படியே வைங்க, இல்லை சிலையாக இருந்ததுன்னா சிலை வைங்க. அன்றைக்கின்னு அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, செவ்வந்திப்பூ இந்த பூக்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். வெள்ளை மலர்கள் வந்து அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி மல்லிகைப்பூ வாங்கி நீங்கள் வந்து சூடிக்கோங்க. மல்லிகைப்பூவே கிடைக்கல, ரொம்ப விலை அன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த விலைக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. என்ன மலர்கள் இருக்குதோ அது அம்பாளுக்கு சூடுனாவே போதும், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்பாளுக்கு சூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காயின் எடுத்துக்கோங்க. பணம் இருந்ததுன்னா, கட்டாக இருந்ததுன்னா பணம் வச்சுக்கோங்க. இல்லை காயின் மட்டும்தான் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 108 காயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி முதல் நாளே 108 காயினாக வாங்கி கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நகைகள், தங்க நகை, வெள்ளி நகை இது இருந்ததுன்னா போடுங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய கௌரி நகையில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அம்பாளுக்கு வந்து அழகாக போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. அன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம் இதெல்லாம் நம்ம வந்து அம்பாளுக்கு செஞ்சு வழிபாடு செய்யலாம். இல்லை நம்ம வந்து சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இதெல்லாமே வந்து அம்பாளுக்கு நம்ம செய்யலாம். நம்மளுடைய வசதியை பொறுத்து தான் எல்லாமே. எதுவுமே செய்ய முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு டம்ளரில் பால் காய்ச்சி சர்க்கரை, அதாவது நாட்டு சக்கரை, அதில் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருங்க. ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அம்பாளுக்கு செஞ்சு வச்சுருங்க. வச்சுட்டு எப்போதும் போல் தீபதூபம் காட்டி வழிபாடு செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அன்னைக்குன்னு மஞ்சள், குங்குமம், மாங்கல்யம், இதெல்லாம் மாங்கல்யம் அப்படின்னா நம்ம கட்டுவோம் இல்லையா நூல் கயிறு, அதெல்லாம் ₹1 தான் ஒரு கயிறு இல்லையா, ஒரு 5 கயிறோ இல்லை வந்து 10 கயிறோ, அது வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது போக
அம்பாளுக்கு வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கை நிறைய நல்லா வளையல் போடுற மாதிரி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, இங்கே யாரையுமே கூப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒவ்வொரு தாம்பூலத்துலேயும் வெற்றிலை, பாக்கு, 2 வளையல், அது போக கொஞ்சம் பூவு, மஞ்சள், குங்குமம், ஒரு தாலி சரடு, இதை மட்டும் தாம்பூலமாக வச்சு அது போக அந்த ப்ளவுஸ் பிட்டு நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, அதை வந்து ஒரு 3 பேருக்கு நம்மளால் யாராருக்கு கொடுக்க முடியுமோ ஒரு 3 பேருக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லாருமே அழைச்சி பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போனோம்னா ஆடி வெள்ளி எல்லாருமே கோவிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. வரலட்சுமி நோன்புனாலேயும் வருவாங்க. அங்கே போய் சுமங்கலி பெண்களுக்கு நாம் வந்து இந்த தாம்பூலத்தை கொடுத்து நம்ம வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப மிக எளிமையாக நம்மளால் என்ன முடியுமோ, இப்போ நீங்கள் 5 பேருக்கு தாம்பூலம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கொடுக்கலாம், 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படியா ஒரு 3 பேருக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 பேருக்காவது அந்த தாம்பூலம் கொடுங்க. ஏன் அப்படின்னா தாம்பூலம் கொடுக்க தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருகும், மாங்கல்ய பாக்கியம் வந்து அதிகரிக்கும். அதனால் இப்படி மிக எளிமையாக இந்தளவு நீங்கள் பூஜை பண்ணாவே போதும். அம்பாளுக்கு உகந்தது ஒரு இனிப்பு, ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியுமோ ஒரு இனிப்பு, வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், வளையல் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டஜன் வளையல் வாங்கினீங்கன்னாவே போதும். ஒரு 500 ரூபாய்க்குள்ள நம்ம இந்த பூஜையை சாதாரணமாக முடிச்சிடலாம். மிக எளிமையாக இது மாதிரி நீங்கள் வரலட்சுமி நோன்பு முடியாதவங்க இது மாதிரி செய்யுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு தான் வரலட்சுமி நோன்பு வந்து நான் வந்து வழிபாடு செய்வேன். ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் செய்ய மாட்டேன், இந்த அளவு தான் செய்வேன். செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். அதே போல் யாருக்காவது முடிஞ்சளவு அன்னதானம் வந்து அன்னைக்கு வந்து கொடுங்க. அதாவது நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்க முடியலைனாலும் காக்கா, குருவி இந்த மாதிரி உள்ள 5 ஜீவன்களுக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை எடுத்து அவங்களுக்கு வந்து அன்னதானமாக கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து வரலட்சுமி நோன்பு நான் கும்பிடுவேன், இப்படி தான் நான் வழிபாடு செய்வேன். இப்போ காலையில் 9 மணிக்கு கும்பிட்டோம் அப்படின்னா சாயந்தரமும் அதே போல் 6 மணிக்கு அம்பாளுக்கு தீபதூபமெல்லாம் காட்டுங்க. இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அடுத்த நாள் வரைக்கும் அந்த கலசத்தில் வந்து என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதனால் அடுத்த நாள் வரைக்கும் அந்த கலசத்தை வச்சு அவங்களுக்கு தீபதூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. அந்த பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே வந்து அந்த பூஜை பொருள் நம்ம எப்போதுமே வந்து கால்படாத இடத்துல கொண்டே போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுடலாம். இப்படி தான் வந்து இந்த வரலட்சுமி நோன்பை வந்து ரொம்ப மிக எளிமையாக கொண்டாடுறது, இப்படி தான் கொண்டாடணும். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே போல் நாளைக்கு வந்து இந்த வரலட்சுமி நோன்புக்கு மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் மா இலை கட்டுங்க. அதை வந்து யாரும் மறந்துடாதீங்க. மா இலை நாளைக்கு ஆடி வெள்ளினால வேப்ப இலையும் கட்டலாம். நல்ல வாசலில் நல்லா அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு மங்களகரமாக வந்து வாசலில் நிலைவாசல்லாம் மங்களகரமாக வச்சுக்கோங்க. அழகாக ஒரு கோலம் போட்டுருங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக போடலைனாலும் சிம்பிளாவது ஒரு பச்சரிசி மாவுலேயோ இல்லை கோலப்பொடியிலையோ அழகாக கோலம் போட்டு கலர் பொடி கொடுத்து நாளைக்கு வந்து நம்ம வாசல்லேருந்தே அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அவங்களாவே கால் எடுத்து வச்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வீட்டை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க. நம்மளால் கண்டிப்பாக முடியாத காரியங்கிறது யாருனாலையுமே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருனாலையுமே எல்லா வேலைகளும் கண்டிப்பாக செய்ய முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து இந்த வரலட்சுமி நோன்பு வந்து சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வருஷம் நான் வந்து கவரிங் நகை போட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த பூஜை செய்யும்போது நான் தங்க நகையே அம்பாளுக்கு போட்டு வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரலட்சுமி நோன்பு செஞ்சதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது இந்த பூஜைகள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க எதாக இருந்தாலும். ஏன்னா மன திருப்தி தான் தெய்வம். நம்மளுடைய மனம் வந்து எப்போதுமே கஷ்டப்படாமல் இருக்கணும். அந்த மனசு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரையும் கஷ்டப்படுத்தாமல் பூஜைகள் நம்ம செய்யணும். அதனால் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட நீங்கள் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இந்த பூஜை செய்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு பூஜைக்குமே வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து முழு பலனை அடைய முடியும். இந்த பூஜை செய்கிறவங்க
மாங்கல்ய பாக்கியம் வந்து நிலச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. நம்மளுக்கு வந்து நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே செல்வ செழிப்பு வந்து நிறைஞ்சு இருக்கணும், எல்லா செல்வங்கள்லையுமே பற்றாக்குறை இல்லாமல் பொங்கி வழியணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வரலட்சுமி நோன்பை வந்து எல்லாருமே வந்து கடைப்பிடிப்பாங்க. அப்படி நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லா செல்வ வளங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்காதீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து கஷ்டம் இல்லாதங்கிற வாழ்க்கையே கிடையவே கிடையாது. இந்த பூமியில் வந்து எத்தனை உயிர்கள் வந்து இருக்குதோ அத்தனை உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் வந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது பல மடங்கு நம்மளுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். அதனால் மனசை விட்டுறாமல் நம்பிக்கையோட மிக எளிமையாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. அதே போல் அன்றைக்கி வந்து சுமங்கலி பெண்கள் தான் இந்த பூஜையை செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை. சுமங்கலி பெண்களும் செய்யலாம், கல்யாணம் ஆகாத பெண்களும் செய்யலாம், கைம்பெண்களும் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம். உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டி தான் இந்த பூஜைகள் செய்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து தெய்வங்களையே வந்து வழிபட ஆரம்பிப்போம். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் இவங்க தான் கும்பிடணும், இவங்க கும்பிடக்கூடாது அப்படின்னு எந்த தெய்வமுமே யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. தெய்வங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பூஜைகளை செய்யலாம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாரை நம்மளுடைய வீட்டில் அழைச்சி அவங்களுக்கு வந்து இந்த பூஜைகள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நானும் வந்து மனசார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அதே போல் எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வரலட்சுமி நோன்போட வாழ்த்துக்களையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த லக்ஷ்மி தாயாருடைய அருளும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.